எங்களது ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது அது அப்போ வந்து கலைஞர் கிட்ட இருந்த எது ஒன்று அவங்க முக ஸ்டாலின் கிட்டே எதிர்பார்த்திருக்காங்க, அங்கேயும் அவங்க அடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது தான் அந்த 5 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் சிட்டிங் சிஎம்மா இருக்கிற எம்எல்ஏ போஸ்டிங் கூட கிடைக்காம முக ஸ்டாலின் அவர்கள் அடைஞ்ச தோல்விக்கு அது முக்கிய காரணம். ஏன்னா அவங்க அப்பாவோடதுல இருந்ததை ஏதோ ஒன்று புள்ளக்கிட்டே அவங்க எதிர்பார்த்திருக்காங்க முக ஸ்டாலின் கிட்ட, அது ஏதோ ஒன்று ஜனங்களுக்கு ஏமாற்றம். அதுக்கு அடுத்தபடியா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுத்தம் 80 to 90% கலைஞர் ஆட்சியில் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருந்ததுன்னா முக ஸ்டாலின் ஆட்சியில் ஒரு 60 to 70% இருந்திருந்தா கூட அவர் வின் பண்ணியிருப்பாரு. ஆனால் அது ஓரளவுக்கு இருந்தாலுமே அந்த கொஞ்சம் கூட சுத்தமாக இல்லாமல் போனது காரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ உதயநிதி ஸ்டாலின் வின் பண்ணிட்டாரு, ஆனால் வந்து முக ஸ்டாலின் அவர்கள் வின் பண்ணல அப்படின்னும் போது உதயநிதி ஸ்டாலின் ஓட்டு போட்டதே தப்போ, சேப்பாக்கம்ல அவருக்குமே அடி கொடுத்துருக்கணுமோ அப்படின்ற அளவுக்கு இப்போ பேசுகிறாங்க ஜனங்க. அப்படின்னும் போது நீங்கள் வந்து உங்கள் எதிர்கட்சி போஸ்டிங்கையோ விட்டுருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட நடவடிக்கைகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட விஷயங்களும் மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகாமல் இருக்கிற பட்சத்தில் இப்போ என்னதான் நம்ம முக ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கினாலும் முக ஸ்டாலின் அவர்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் அடுத்து உதயநிதி ஸ்டாலினை தான் இவங்க வாரிசு அரசியலில் கொண்டு வர போகிறாங்க, குடும்ப அரசியல்லேருந்து அவரை தான் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் மேலே சுத்தமாக ஜனங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. யாருக்கு? உதயநிதி மேலே நம்பிக்கை இல்லை. அவர் அந்த இன்ட்ராக்ஷனையோ அந்த நம்பிக்கையோ உருவாக்கவே இல்லை ஜனங்க கிட்டன்றது டிஎம்கேவோட தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இளைஞர் அணின்னு அவர் ஒன்று தனியாக வச்சிருக்காரு, அது ஜென்சி கிட்டோடலாம் சேராது, அது வேற. ஆனால் அந்த இளைஞர் அணின்னு சொல்கிற இடத்துலையுமே விஜய்க்கும் அவருக்கும் பெருசாக ஏஜ் வித்தியாசம் கிடையாது. விஜய் அவர்கள் பெரியவராக இருந்தால் கூட பெரிய ஏறக்குறைய ஒரே ஜென்ரேஷன் கேப் தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல விஜய்க்கு இருக்கிற அந்த கரிஷ்மாவோ இல்லை விஜய்க்கு இருக்கிற மக்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கையோ இவர்கிட்ட சுத்தமாக இல்லை. 2 பேருமே சினிஃபீல்ட்லேருந்து வந்தவங்களா, ஓகே ஒத்துக்கிற. ஆக்டர் விஜய்க்கு அந்த ஒரு சினிஃபீல்டான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்குமே பொலிட்டிக்கல் நாலேஜோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோ அந்த லெகசியோ உங்களோட ப்ரிவிலேஜும் இருக்குதானே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும். அதை அவர் யூஸ் பண்ணவே இல்லை. அவர் வெறும் அவரோட விஷயங்களை, அவருக்கான போஸ்டிங் விஷயங்கள், அது எம்எல்ஏவாகட்டும், அவங்க அப்பா கூட ட்ராவல் பண்ண அப்போ வந்து அசிஸ்டன்ட் சிஎம்மாக அவர் ட்ராவல் பண்ணதாகட்டும், எல்லாமே வந்து அவர் ஒரு பதவியாக மட்டும்தான் அதை பார்த்தாரே தவிர பொறுப்பாவோ ஜனங்களுக்கான பணி செய்கிற விஷயமாவோ மக்கள் பணிக்கான விஷயமாவோ அவர் பார்க்கல. அவர் தனக்கு கிடைச்ச ப்ரிவிலேஜாக தான் அதை பார்த்தாரே தவிர அவர் ஒரு பீப்புள் லீடராக தன்னை உருவாக்கிக்கிறதுக்கோ இல்லை பீப்புள் லீடராக தன்னை மாற்றிக்கிறதுக்கான எந்த எஃபோர்ட்டுமே போடாதது. பேசிக்காக விஜய் உழைச்ச உழைப்பில் இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த எஃபோர்ட் போடலை, ஜனங்க கிட்ட ரீச் ஆகலை. அவர் அட்லீஸ்ட் சினிஃபீல்டில் போட்டு வந்தார், அதுதான் அவருக்கான சினிஃபீல்டு அவருக்கு கை கொடுத்துருக்கு. 15 வருஷமாக அவர் வந்து நான் ஜனங்களுக்கு வந்தால் இதை செய்வேன், கரப்ஷன் பற்றி படங்களில் பேசியிருக்காரு அப்படின்லாம் சொல்லும்போது நிஜமாவே இது நடந்தால் நல்லா இருக்கும்னு ஒவ்வொரு படமும் பார்க்கும்போது ஜனங்களுக்கு ஒரு யோசனை வரும்னா அப்போ விஜய் இப்போ வந்த உடனே விஜய் சார் வந்தோடனே அது நிஜமாவே நடக்கும் தானே, நம்புறோம் தானே, அப்போ வரட்டும்பா அவர் அப்படிங்கிற நம்பிக்கையை ஜனங்க அவருக்கு கொடுத்து சீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. அதே நம்பிக்கையை திருப்பி அவர் வந்து அவர் கட்சியிலேருந்தோ ஆட்சியிலேருந்தோ அவர் திருப்பி ஜனங்களுக்கு செய்வாருன்னு அவங்க நம்புறாங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் நீங்கள் ப்ரிவிலேஜாக வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த எஃபோர்ட்டை போடலையோ இல்லை ஜனங்க கிட்டே இவர் ரீச் ஆகலையோ, என்னதான் இளைஞர் அணின்னு ஒன்று வச்சிருந்தாரோ பெருசாக இவர் வந்து யங்ஸ்டர்ஸை ரீச் அவுட் பண்ணலை. யங்ஸ்டர்ஸ்க்கான அந்த அட்ராக்ஷனை இவரால் வாங்க முடியல. மக்களுக்கான விஷயங்களை இவரால் வந்து பர்சனலாக அந்த இன்ட்ராக்ஷனை பில் பண்ண முடியல. ஸோ அவங்க தாத்தா பில் பண்ணதான் அவங்க அப்பா ஓரளவுக்கு பில் பண்ணாரு. ஆனால் அவங்க அப்பா கிட்டேருந்து இவர் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் பெருசாக எதுவுமே இவருக்கு வந்து இவர் அதை பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் அப்பா கூட போன 5 வருஷமாக இவர் சட்டசபைக்கு போயிட்டு தானே வந்தார். அப்போ இன்னும் நிறைய வந்து அவர் ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல, அவங்களுக்கான ஒரு குரூப், அவங்களுக்கான ஒரு க்ரௌடை உருவாக்கியிருக்கலாம்ல. அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பண்ணலை. அப்படின்னும் போது முக ஸ்டாலின் வந்தாலுமே அடுத்து உதயநிதி ஸ்டாலின் தான் வருவார். முக ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலினை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டா நம்ம நாட்டோட நிலைமை என்ன ஆகிறது அப்படின்னும் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே ஜனங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதான். அதை ப்ரூஃப் பண்ணுற விதமாக இப்போ சட்டசபையில் அவர் வந்து வெளிநடப்பு செஞ்சதும் இன்னும் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு. என்னதான் டிஎம்கே கொத்தூஸ் இல்லைன்னு கதறினாலுமே அவங்களுக்கு எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் பெருசாக பொட்டன்ஷியல் இல்லைன்னு அவங்களுக்குமே நல்லா தெரியும், ஐ மீன் டிஎம்கே ஃபேன்ஸ்க்கு. ஆனால் அவங்களால ஒத்துக்க முடியல. அப்படின்னும் போது மக்களோட மக்களாக இணைஞ்சு செயல்படுறவங்க தான் ஜனங்க எப்பயுமே ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அதை வந்து விஜய் சார் நல்லாவே அந்த பல்ஸை பிடிச்சிருக்காரு, மக்களோட அந்த பல்ஸை பிடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஆன்டி ட்ரக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துலையோ அதுக்கப்புறம் இந்த மின்துறையில் நடக்கிற அந்த வெள்ளை அறிக்கை விஷயங்கள் அதுவுமே வந்துட்டு இருக்கு நம்ம சேனலில். அதை பற்றியுமே பேசுவோம். நான் ஆப்வியஸாக இந்த வீடியோ போட்டதுக்கான காரணம் கமெண்ட்ஸில் வந்து கதறவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கும் ஏன் டிவிகேவை சப்போர்ட் பண்ணுறதுன்னு அவ்வளோ உலகமாக குத்தமாக அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிற தைரியமாக தான் எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிற தைரியம் இல்லாமல் நாங்கள் டிஎம்கே இல்லைன்னு சொல்லிட்டு டிஎம்கேக்காக தான் கதறீங்க, டிஎம்கேக்காக தான் முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் சைடில் இருக்கிற ஃப்ளாஸை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஓப்பன் மைண்டாக இப்போதைக்கு சிஎம் விஜய் தான் அப்படின்றத
மைண்டில் ஏற்றிக்கோங்க. இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிடையாது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஓட்டு போட்டவங்களோ ஓட்டு போடாதவங்களோ எல்லாருமே கொடுத்து தான் ஆகணுன்ற உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதுக்கப்புறம் வந்துட்டு சிஎம் அவர்கள் வந்து அந்த ஒரு சைகை செஞ்சது சட்டசபையில் வந்துட்டு அது வந்து நாகரிகமற்றது, மரபு இல்லாதது, மாண்பு இல்லாதது, இப்படிலாம் சட்டசபையில் பண்ணுவாங்களா செய்வாங்களான்னா இதே சட்டசபையில் தான் அம்மாவை அவமானப்படுத்தின விஷயங்களும் நடந்தது. அவங்க வந்து அந்த முடியெல்லாம் அவங்கள இழுத்தது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. அப்படின்னும் போது இதே திமுக தான் அதை செஞ்சாங்க. அப்போ எங்கே போச்சு உங்கள் தாத்தா காலத்தில், அப்போ மாண்பு எங்கே போச்சு, மரபு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல விஜய் செஞ்சது நான் சரின்னுலாம் சொல்ல வரல. பட் ஆனால் அந்த சைகையை ஃபஸ்ட்டு ஆரம்பித்து விட்டதே யார்? மு க ஸ்டாலின் அவர்கள் தானே. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது காரில் அந்த எலெக்ஷன் டைமில் பிரச்சாரம் அப்போ அவர் பண்ணது ட்ரெண்டிங் ஆச்சு. அப்போ உங்களுக்கு அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவரை எதிர்த்து போட்டிட்டு அவரை வின் பண்ணோடனே அவர் அதை திருப்பி செஞ்சாரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்க செஞ்சது என்னப்பா உங்களுக்கு ரிவர்ஸ் அடிக்குது, அப்போ நீங்க செய்யும் போது நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லும்போது அப்போ முதலமைச்சரா இருக்கும்போது அந்த அளவுக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் இவர் சிஎம் ஆச்சும் இப்போ வந்து மு க ஸ்டாலினை கம்பேர் பண்ணும்போது சின்னவர் தான் சிஎம் விஜய். ஆனா அப்போ சிஎம்மா இருந்தவருக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி இருந்திருக்கு, அவர் அப்போ அதை செய்யும் போது ட்ரெண்ட் ஆச்சு இல்ல. அப்போ நீங்க செஞ்சதுக்கு உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க செஞ்சதை அவர் திருப்பி செஞ்சாரு. அவர் செஞ்சதை நான் குட் பி அவாய்டட், செஞ்சிருக்க வேணாதான். பட் ஆனா அது அவ்வளோ பெரிய தப்பா குத்தமான்னு கேட்டா அவர் இப்போதானே முதலமைச்சர், இனிமே போக போக அவருமே கொஞ்சம் எப்படி அப்படிங்கறத பண்ணுவாரு, பார்த்து பண்ணுவாரு அப்படின்னும் போது அவர் செஞ்சதை மட்டும் குத்த சொல்கிறேன். நீங்கள் அன்றைக்கி முதலமைச்சர் செய்யும் போதே அதை அவாய்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இவர் அதை செஞ்சிருக்க மாட்டார். அவர் அது தப்புன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்க, ட்ரெண்டிங்கில் விட்டீங்க. அப்போது உங்கள் ஃபேன்ஸ் நீங்கள் அப்போ ட்ரெண்டிங்கில் விட்டீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் இவங்க இதை ட்ரெண்டிங்கில் விடுறாங்க அப்படின்னும் போது அப்போது அம்மாவுக்கு நடந்த விஷயங்களும் அதே சட்டசபையில் நடந்திருக்கு. மு க ஸ்டாலின் அவர்கள் ஷர்ட் கழட்டிட்டு எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் வெளியில் போனது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சட்டசபையில் நடந்திருக்கு அப்படின்னும் போது அப்பெல்லாம் மாண்பு மீறப்படல. உங்கள் திமுக ஆட்சியில் நடக்கும் போதெல்லாம் மாண்பு மீறப்படல, மரபு மீறப்படல. இப்போ மட்டும் வந்துட்டு புதுசாக வந்து கலர்றீங்களே அப்படின்னும் போது கொஞ்சம் பழசெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க, டிஎம்கே கொத்தூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி. அப்படி இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைச்சேன். அப்பாவை காணோம்